திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை புழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நாளில் இந்த கன்வென்ஷன் கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கிற அத்தனை தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் யாவரும் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். லூக்கா 19வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அவர் எரிகோவிலை பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையிலே ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகையு எனப்பட்ட ஒரு மனிதன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ள நானபடியினாலே ஜன கூட்டத்திலே அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னால் ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். Zacchaeus is the man I like to present tonight. அவர் ஒரு பெரிய பணக்காரராக இருந்தார் என்று நாம் காண்கின்றோம். எந்த வழியாக பணக்காரர் ஆனார் என்பதுதான் நமக்கு சற்று கஷ்டமாக இருக்கிறது. டாக்ஸ் கலெக்டராக இருந்து வட்டி பணத்தை அதிகமாக வாங்கி மக்களுடைய இரத்தத்தை குடித்து அவர் பெரிய ஒரு பணக்காரனாக மாறினார். இதற்காக அவருக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும், பணக்காரனாக வேண்டும் என்று அதிக ஆசை இருந்தது என்றால் அதற்கு ஒரு காரணம் இருந்தது. சின்ன வயதிலே அவருடைய தகப்பனார் மரித்து விட்டார். அப்பொழுது அவருடைய தாயார் இருந்த வீட்டை வட்டிக்காரர்கள் வந்து பிடுங்கி கொண்டார்கள். விட்டுவிடுங்கள், எங்களை வாழ விடுங்கள் என்று சகையஸ் கூறிய பொழுது, இல்லை இல்லை, உனது தகப்பனார் கடன் வாங்கியிருக்கிறார், அந்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று கேட்டு சின்ன வயதிலே சகையு இருந்த பொழுது அவரை ஒரு கொடூரமான பாதையிலே இந்த உலகத்து மக்கள் நடத்தினார்கள். இது பைபிளில் எங்க இருக்குன்னு நீங்க கேட்கலாம். இல்லை, வேத அறிஞர்கள் சொல்வதை வைத்து நான் சொல்லுகிறேன். ஆனால் அந்த ஒரு காயம் இந்த சின்ன வயதிலே அந்த சகையுக்கு ஏற்பட்டபடியினாலே, நான் ஒரு ஏழை என்கிறபடியினால் தானே என்னை இப்படியாக துரத்தி விட்டார்கள், என் வீட்டை புடுங்கி கொண்டார்கள், என்னை இவ்வளவு கொடூரமாக இந்த சமுதாயம் நடத்தியது, நான் பழி வாங்குவேன், நானும் பணக்காரராய் மாறுவேன் என்கிற அந்த வெறி சகையுக்கு ஏற்பட்டபடியினாலே சின்ன வயதிலிருந்தே பணம் சம்பாதிப்பதற்காக எதையும் செய்கின்ற மனிதனாக அவர் மாறினார். அப்படி உள்ளத்திலே நான் சாதிக்க வேண்டும், பணக்காரனாக வேண்டும் என்கிற வெறி இருந்து கொண்டே வந்தது. அதனால்தான் அவர் வட்டிக்கு பணம் கொடுத்து அதிக பணத்தை அவர் பிடுங்கி 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 எடுத்து ஏழைகளை சூறையாடி பெரிய பணக்காரனாக அவர் மாறிவிட்டார். சிறிதளவு கூட ஈவு இரக்கம் அவருக்கு கிடையாது. நான் ஏமாற்றுகிறேன், நான் பிறருடைய பணத்தை எடுத்துக்கொள்கிறேனே என்று அவருக்கு எந்த விதத்திலும் மனசாட்சியிலே எந்த குற்ற உணர்ச்சியும் அவருக்கு கிடையவே கிடையாது. ஐயோ, பணத்தை எடுத்து விட்டேன் என்று சொல்லி, நீ பணத்தை பிடுங்கி கொண்டாயே என்று சொல்லி மக்கள் கண்ணீர் வடிக்கிற பொழுது அவருடைய உள்ளத்திலே சிறிதளவும் ஈரம் என்பதும் இருக்காது. அவ்வளவு ஒரு கொடூரமான மனிதனாக இருந்து அவர் ஆசைப்பட்டபடியே மிகப்பெரிய பணக்காரனாக அவர் மாறிவிட்டார். ஏராளமான சொத்துக்கள் வந்து விட்டன, மாளிகைகள் வந்து விட்டன, வசதி வாய்ப்புகள் வந்து விட்டன. ஆனாலும் அப்படிப்பட்ட மனிதன் ஒரு நாளில் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவரை பார்க்க வகை தேடினாராம், ஆசைப்பட்டாராம். அவர் துள்ளி துள்ளி கொதித்து பார்க்கிறார் என்றால் அவர் குள்ளனாக ஷார்ட்டாக அவர் இருந்தபடியினாலே அந்த ஜனத்திரளின் கூட்டத்தின் மத்தியிலே இயேசுவை காண முடியல. எவ்வளவோ போராடி பார்க்கிறார், தள்ளி பார்க்கிறார், இயேசுவை காண முடியவில்லை. எனவே எப்படியாவது இயேசுவை பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி அவர் ஓடி, நிச்சயமா ஒரு 50 வயசானவருக்கு இருந்திருக்கணும், ஓடி அங்க தூர போய் முன்னால போய் நின்று இந்த காட்டத்தி மரம் எனப்பட்ட ஒரு பெரிய மரத்தின் மீது ஏறி அவர் ஆயத்தமாக இருந்து கொள்கிறார். இயேசு என்னை கடந்து போகின்ற பொழுது நான் அவரை பார்ப்பேன், பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் என்று காத்திருந்தாரா. இந்த இரவு நேரத்திலே நாம் எழுப்ப வேண்டிய ஒரு கேள்வி என்னவென்றால், இத்தனை பொல்லாத ஒரு மனிதன், இவ்வளவு பெரிய ஒரு பணக்கார மனிதன்,
அந்த நாளிலே ஓடி இயேசுவை பார்த்து விட வேண்டும் என்று போராடி, நான் ஏற்கனவே சொன்னேன், சகையு ஒரு போராடுகின்ற ஒரு குணம் படைத்தவர். எப்படியாவது இயேசுவை பார்த்து விட வேண்டும் என்று போராடுகிறார். மக்கள் விடலனாலும் பரவாயில்லை, நான் இந்த மரத்து மேல ஏறியாவது நான் நின்று பார்ப்பேன் என்று அந்த மரத்தின் மீது ஏறி நின்று படுத்துக்கொண்டு அவர் இயேசுவை காண்பதற்காக ஆசைப்பட்டதின் காரணம் என்ன என்பதுதான். Why Zacchaeus wanted to see Jesus Christ this much? What pushed him to this corner? எந்த அளவுக்கு அவர் துடித்ததற்கு காரணம் என்ன என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நான் ஒன்றை அறிந்து கொள்ளுகிறோம். மணி can't bring peace. பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார், பெற்றுக்கொண்டார். ஆனால் அந்த பணம் அவருக்கு நிம்மதியை கொடுத்ததா, சந்தோஷத்தை கொடுத்ததா, மெய்யான சமாதானத்தை அவருடைய உள்ளத்தில் கொடுத்ததா என்று பார்த்த பொழுது அங்கு நிச்சயமாக அந்த பணம் அவருக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியவில்லை. ஏழை மக்களிடத்திலிருந்து பணத்தை அவர் பிடுங்கி கொண்ட பொழுது அவர்கள் வடித்த கண்ணீர், அவர்கள் போட்ட கூக்குரல், அது சாபமாக மாறி அவர் வீட்டின் வாசலிலே படுத்து கொண்டபடியினாலே, அந்த சாபங்கள் அவரை பின்தொடர்ந்தபடியினாலே அவர் நிம்மதியற்ற ஒரு மனிதனாக, அவர் சந்தோஷமற்ற ஒரு மனிதனாக மாறி போனார். சமுதாயத்திலே பார்க்கிறவர்கள் எல்லாம், வட்டிக்காரன் வந்து விட்டான், நம்முடைய சொத்துக்களை எடுத்துக்கொண்டவன் வந்து விட்டான், சீ இவனெல்லாம் ஒரு மனிதனா என்று சொல்லி காது கேட்க பேசினபடியினாலே, அந்த வார்த்தைகள் அவரை காயப்படுத்தினபடியினாலே, எனக்கு எங்கேயாவது ஒரு நிம்மதி கிடைத்து விடாதா, எங்கேயாவது ஒரு சிறிதளவு சந்தோஷம் கிடைத்து விடாதா, மன மகிழ்ச்சி கிடைத்து விடாதா? இந்த இயேசுவை குறித்து இவ்வளவு உயர்வாக சொல்லுகின்றார்களே, அவரிடத்தில் போனால் எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்களே, எனக்கு கொஞ்சோல சந்தோஷம் கிடைத்து விடாதா, கொஞ்சோல ஒரு மகிழ்ச்சி கிடைத்து விடாதா என்கிற அந்த வெறியிலே, அந்த வாஞ்சையிலே அவர் ஓடுகிறார், துள்ளி துள்ளி பார்க்கிறார், குதித்து குதித்து பார்க்கிறார். இப்பொழுது முடியவில்லை என்று தெரிந்தவுடனே இந்த சான்ஸை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த மரத்து மேலே 50-60 வயதிலே போராடி ஏறி அவர் போறார். சுகர் இருந்துச்சா, அவருக்கு பிரஷர் இருந்துச்சா, அவருக்கு தலை சுத்திச்சா, கீழே விழுந்தா எதுவும் ஆயிருமா, அதெல்லாம் அவர் பார்க்கவில்லை. இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஓடினார். இன்றைக்கும் நம்முடைய நாட்டிலே கோடி கோடி மக்கள், எனக்கு சமாதானம் கிடைத்து விடாதா, சந்தோஷம் கிடைத்து விடாதா, கொஞ்சோல ஒரு மகிழ்ச்சி கிடைத்து விடாதா என்று எத்தனை இடங்களுக்கு ஓடி தேடி திரிவதை நம்முடைய கண்களினாலே காண்கிறோம் அல்லவா? எத்தனை வாலிபர்கள் இன்றைக்கு ஒருவேளை பொய்யான காரியங்களை, மாயைகளை அவர்கள் தெரிந்து கொண்டு, இதன் மூலமாக எனக்கு கொஞ்சோல சந்தோஷம் கிடைத்துவிடும், மகிழ்ச்சி கிடைத்துவிடும் என்று சொல்லி அதன் பின்பே ஓடி போகின்றார்கள். பெற்றோர்கள் எவ்வளவு தடுத்தாலும் கேட்பதில்லை. எத்தனையோ பெரியவர்கள், ஆசிரியர்கள், போதகர்கள் புத்தி சொன்னாலும் அவர்கள் கேட்பதில்லை. காரணம் என்ன? இங்கே போனால் எனக்கு சந்தோஷம், என் பெற்றோரை விட்டுவிட்டு இவனோடு நான் ஓடி போய்விட்டால் எனக்கு மகிழ்ச்சி என்று சொல்லி சாத்தானானவன் அவர்களை வஞ்சிக்கிறபடியினாலே தவறான முடிவுகளை எடுப்பதை பார்க்கிறோம். எத்தனையோ வாலிபர்கள் இன்றைக்கு தங்களை சில நிமிட இன்பங்களுக்காக ஏசாவை போல விற்று போட்டிருப்பதை பார்க்கின்றோம். போதை பழக்கத்திற்கு அடிமைகளாக இருப்பதை பார்க்கிறோம். நண்பர்களோடு சேர்ந்து ஊழையிட்டு, பஸ்ல ட்ரெயின்ல கூக்குரலிட்டு, ஃபுட்பால்ல தொங்கி கொண்டு, கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டு, பூனை போல நாய் போல சத்தங்களை எழுப்பி கொண்டு என்னெல்லாமோ இன்னைக்கு செய்யறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க. அதனுடைய முடிவு எங்கே போகிறது என்று நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் நினைக்கின்றார்கள், இது எனக்கு சந்தோஷத்தை தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறது என்று சொல்லி அவர் நினைக்கிறாங்க. அங்க at the end of the day they are defeated. ஆனால் அப்படிலாம் கிடையாது. அது முடிவிலே ஒரு பெரிய வருத்தம், ஒரு துக்கம், ஒரு எம்டினஸ், ஒரு வெறுமை, அதன் மத்தியில் தான் அவங்க தூங்க போறாங்க. எத்தனை வாலிபர்களுக்கு நிம்மதியான உறக்கம் வருகிறது என்று கேட்டால் வருவதே கிடையாது. அந்த பாவம் அவர்களை சும்மா விடாது, அந்த பாவம் அவர்களை வாதிக்கும். அப்பொழுது அது இன்பமாக இருப்பது போல தெரிந்தாலும், அப்பொழுது ஒரு பெரிய சாதனையை செய்து விட்டோம் என்று சொல்லி அவர்களுக்கு தோன்றினாலும், பிற்பாடு அந்த மனசாட்சி அவர்களை வாதிக்கும். அவருடைய குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. பெற்றோர்கள் பேச மாட்டாங்க. பெற்றோர்கள் நீலாம் எனக்கு ஒரு பிள்ளையா என்று சொல்லி கேட்பாங்க. சமுதாயத்தில் கேவலமா பார்ப்பாங்க. பல காரணிகள் அந்த வாலிபர்களை அந்த வாலிப காலத்திலே சூழ்ந்து முட்களாக நெருக்குகின்றபடியினாலே, சந்தோஷம் தரும் என்று அவர்கள் எதிர்பார்த்து போன காரியங்கள் பொய்யாக இருக்கின்றபடியினாலே அவர்கள் அநேகர் இன்றைக்கு வெறுமையானபடிக்கு வாழுகிறார்கள். போதை பழக்கங்களுக்கு அடிமைகள் ஆகினார்கள்.
எவ்வளவோ பெரிய குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் கூட 11வது 12வது படிக்கின்ற பொழுது மிக பரிதாபமாக தங்களை மாய்த்து கொள்ளுகிறார்கள். அப்படி ஆத்துமாக்கள் வீணாக போவதை பார்க்கின்றோம். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி என்று நான் தேடி போனேன் என்று ஒரு அறிஞன் ஒரு பாடலை பாடினார். இன்னைக்கு சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும், வயதானவர்கள் வரைக்கும், எங்கே எனக்கு நிம்மதி, எங்கே எனக்கு சந்தோஷம், எங்கே எனக்கு மகிழ்ச்சி என்று சொல்லி தேடி திரிவதை காண்கின்றோம். கொஞ்சம் மகிழ்ச்சி எனக்கு கிடைத்து விடாதா? நான் கொஞ்ச நேரமாவது நான் சிரித்து கொண்டிருக்க முடியாதா? நான் கொஞ்ச நேரமாவது நிம்மதியாய் உறங்கிவிட மாட்டேனா? யார் எனக்கு அந்த நிம்மதியை தருவார்கள் என்கிற தேடல் இன்னைக்கு எல்லா இடங்களிலும் இருப்பதை காண்கிறோம். எத்தனையோ மைல்கள் வெறும் கால்களிலே ஜனங்கள் நடக்கின்றார்கள், தேடி தேடி திரிகின்றார்கள். அங்கே போனால், எப்படியாக நடந்து போனால், எப்படியாக ஏறி போனால் எனக்கு நிம்மதி கிடைத்து விடாதா, எனக்கு சந்தோஷம் கிடைத்து விடாதா என்கிற ஒரு எதிர்பார்ப்பிலே ஜனங்கள் எல்லா விதமான தியாகங்களையும் இந்த சகையை போல செய்வதை பார்க்கிறோம். ஓடி ஓடி போவதை பார்க்கின்றோம். அநேகர் இந்த போதைகளை குடித்து, சாராயத்தை குடித்து, இதை குடித்தால் எனக்கு நிம்மதி கிடைத்து விடுமா, இந்த கஞ்சாக்களை கசக்கி போட்டால் எனக்கு நிம்மதி கிடைத்து விடுமா என்கிற ஆசையிலே என்னவெல்லாமோ செய்து பார்ப்பதை பார்க்கின்றோம். பிஞ்சிலே பழுத்து போவதை பார்க்கின்றோம். 25 வயதிலே 30 வயதிலே நடக்க வேண்டிய காரியங்களை வாலிப வயதிலேயே, 17 வயதிலேயே, 18 வயதிலே துணிந்து செய்து, இந்த பாவம் எனக்கு நிம்மதியை கொடுத்து விடாதா என்று சொல்லி, சந்தோஷம் கிடைத்து விடாதா என்று சொல்லி இந்த சகைவை போல இன்னைக்கு அலைந்து திரிவதை காண்கிறோம். பிரித்துக்குரியவர்களே, ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எப்படி இந்த பணம், சகையும் ஆசைப்பட்ட பணம் அவருக்கு கிடைத்த பிறகும் கூட அவருக்கு நிம்மதி இல்லையோ, அதே போலவே இன்றைக்கு வாலிபத்தின் பாவங்களை நாம் தொட்டுவிட்டாலும், நமக்கு கிடைத்து விட்டாலும் அது நமக்கு நிம்மதியை கொண்டு வரவே முடியாது. நண்பர்கள் நமக்கு நிம்மதியை, சந்தோஷத்தை கொண்டு வரவே முடியாது. இந்த உலகத்தில் காணப்படுகிற எந்த ஒரு மனிதனும் மனுஷியும் உங்களுக்கு எந்த ஒரு மகிழ்ச்சியும் கொண்டு வர முடியாது. ஒருவேளை கொண்டு வந்தது போல இருக்கலாம், ஒருவேளை அவருடைய பேசுகிற வார்த்தைகள் இன்பத்தை தருவது போல இருக்கலாம், ஆறுதலை தருவது போல இருக்கலாம், நம்முடைய சொந்த பந்தங்கள், உறவுகள் நமக்கு பலத்து மலமா இருப்பது போல நமக்கு தோன்றலாம். ஆனாலும் கூட அவைகளெல்லாம் பொய்யானவைகளே. அவைகள் நம்மோடு கூட இருக்க முடியாது, சந்தோஷத்தை தர முடியாது. இது சகையவு. ஒரே ஒரு சகையை ஓடி திரிந்தார், இயேசுவை பார்த்து விட வேண்டும், நிம்மதி கிடைத்து விட வேண்டும் என்று சொல்லி. இன்னைக்கு கோடி 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 ஜனங்கள் எப்படியாவது நிம்மதியை நான் பெற்றுவிட மாட்டேனா என்கிற ஒரு எதிர்பார்ப்பிலே, ஒரு ஆசையிலே எவ்வளவோ ஓடி திரிகிறார்கள். அந்தோ அவர்களுக்கு அந்த சமாதானம் கிடைக்காமல் அவர்கள் அப்படியே ஏமாற்றத்தோடு திரும்பி வருவதை காண்கிறோம். நாம் சந்தோஷத்தை தேடி போகின்றோம், முடிவிலே ஏமாற்றத்தோடு திரும்பி வருகிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த பைபிள் அழகாக சொல்லுகிறது, he is the prince of peace, அவர் சமாதானத்தின் பிரபு. இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை, நண்பர்கள் தர முடியாத சமாதானத்தை, பாவங்கள் தர முடியாத சமாதானத்தை, ஒருவேளை பணம் தர முடியாத ஒரு சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். அதை ஒருவரும் பிடுங்க முடியாது. வியாதி நிமித்தமாக சமாதானத்தை இழந்திருக்கலாம், வேலையை இழந்து போனது நிமித்தமாக சமாதானத்தை இழந்திருக்கலாம், இல்லாவிட்டால் தோற்று போனது நிமித்தமாக சமாதானத்தை இழந்திருக்கலாம், வயதாகி விட்டபடியினாலே, அழகு நம்மை விட்டு நீங்கி விட்டபடியினாலே, நம்முடைய முகத்துல காணப்பட்ட அந்த ஐஸ்வர்யம் நீங்கி விட்டபடியினாலே நம்ம வெறுத்திருக்கலாம், வேண்டாம் என்று சொல்லி இருக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு இரவும் தூங்க முடியாதபடி தடுமாறி கொண்டிருக்கலாம். பாவம் செய்கிறேன் என்கிற குற்ற உணர்வு உங்களை பிடித்து அழுத்தி கொண்டிருக்கலாம். என் எதிர்காலம் எங்கே இருக்கிறது, நான் எங்கே போய் கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லையே என்று துடித்து கொண்டிருக்கலாம். நீங்கள் தேடி வர வேண்டிய ஒரு நபர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். Zacchaeus finally found out that only one person can give me peace of mind, and is none other than Lord Jesus Christ. இயேசு ஒருவரே எனக்கு சமாதானத்தை தர முடியும். இயேசு ஒருவரே எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிக்க வைக்க முடியும். இயேசு ஒருவரே ஒரு மனிதனுக்கு மெய்யான அமைதியை கொடுக்க முடியும், தைரியத்தை கொடுக்க முடியும், வாழ வைக்க முடியும் என்கிற நல்ல செய்தி இந்த இரவிலே நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். There is only one name, there is only one God, he is called Lord Jesus Christ. இயேசு என்கிற ஒரே ஒரு
தெய்வம் தான், நாமம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இன்றைக்கு என்ன நிலைமையிலே இருந்தாலும் சரி, சமாதானமே இல்லாமல் இருந்தாலும் சரி, இவ்வளவு சம்பாதித்து நான் கொடுத்து விட்டேன், இவ்வளவு கொடுத்து விட்டேன், இன்னும் கூட உங்களுக்கு திருப்தி இல்லையே, இன்னும் கூட இப்படி இருக்காங்கன்னு சொல்லி மனம் வருந்தி கொண்டிருக்கலாம். இயேசு என்று சொல்லி பாருங்கள், அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே உலகம் தர முடியாத ஒரு சமாதானத்தை தருவதை உணர முடியும். நான் அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை பெற்றிருக்கின்றபடியினால் தான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே வந்து நின்று நான் இவ்வளவு தைரியமாக சொல்லுகிறேன். பிரியத்துக்குரிய காட்டத்தி மரத்தின் மேலே அவர் ஏறி உட்கார்ந்திருந்தாரா, எப்படியாவது இயேசுவை பார்த்து விடலாம், சமாதானத்தை பெற்று விடலாம் என்று சொல்லி பார்ப்பவர்கள், போனவர்கள், வந்தவர்கள் சிரித்திருப்பார்கள். ஆனாலும் அவர் என்ன காரியம் நடக்கணும், எனக்கு சமாதானம் வேணும் உட்கார்ந்திருந்தார். இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள் காட்டத்தி மரத்து மேல ஏறி உட்காராம பசங்க ஓட்டுற பைக்ல பின்னால ஒரு மாதிரி காட்டத்தி மரம் மாதிரி மேல இருக்கும், அதுல ஏறி உட்கார்ந்துருப்பாங்க. பாத்தீங்களா, நாங்க படிக்கும் போதெல்லாம் அப்படி பைக்கு கிடையாது. இன்னைக்கு காட்டத்தி மரம்னா நிறைய பிள்ளைகளுக்கு இந்த பைக்கு பின்னால எதுக்கு அப்படி அவ்வளவு உயரத்துக்கு லாரி மாதிரி ஏற்றி வச்சிருக்கான்னு தெரியல, அது மேல அவங்க ஏறி உட்கார்ந்துருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் எங்க காலேஜ்ல ஒரு பையன், சார் அந்த பைக்ல ஏறுங்க, உங்களை அங்க கொண்டு விட்டுறேன்னா, தயவு செய்து நீ விட்டு விடு தம்பி, எனக்கு அது நினைக்கவே முடியவில்லை என்று சொல்லி நான் சொன்னேன். வீட்டுக்குரியவரை இன்னைக்கு பைக்களை இப்படி ஒரு மாதிரி காட்டத்தி மரம் போல ஏற்றி வைத்திருக்கிறான். அதுல நிறைய பிள்ளைகள் அமர்ந்திருந்து அவர்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸோட போறாங்க. ஒருவேளை இப்படி உட்கார்ந்துட்டான், ரைட் போனேன்னா எனக்கு சந்தோஷம் வந்து விடுமா என்று நினைக்கிறாங்க. இல்லவே இல்லை, அது ஒரு பொழுதும் சந்தோஷத்தை தராது. பாருங்கள், இப்படியாக அவருக்கு போன பொழுது இயேசு என்ன சொன்னார் என்று பாருங்கள். இயேசு அந்த இடத்தில் வந்த பொழுது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷமாக அவரை அழைத்து கொண்டு போனான். பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய ஆண்டவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லவர் இயேசு. ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் இயேசுவை சூழ்ந்து பின்னால வராங்க. கரெக்டா அவர் தூக்குறாரு, சகைவை பார்க்கிறாரு, அவன் அங்க அசையா பார்த்துட்டு இருக்கிறார். சகி மேல இருந்து இயேசுவை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது, ஹேய் சகையஸ் கம் டவுன், பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வம். இந்த சகைவை இயேசு முன்பு சந்தித்ததே கிடையாது. யாரென்றே சகைவுக்கு இயேசுவை தெரியாது, இயேசுக்கு இந்த சகை என்றால் யாரென்றே தெரியாது. ஆனால் பார்த்த மாத்திரத்திலே, ஏ சகையு, I know you, உன்னை எனக்கு நல்லா தெரியும்பா, நீ இறங்கி வா, I want to come to your home, come down, நீ உடனே இறங்கி வா என்று சொல்லி ஆண்டவர் அந்த பாவியான அந்த சகைவை, ஒருவேளை வட்டிக்கு கொடுத்து மக்களுடைய ரத்தத்தை குடித்து பணக்காரனா இருந்து எல்லாராலும் சபிக்கப்பட்ட அந்த பாவியை பார்த்து, சகைவே நீ இறங்கி வா, 1000 இருந்தாலும் நீ என் பிள்ளை அல்லவா, 1000 இருந்தாலும் நான் உனக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன் அல்லவா, உன்னை நான் தானே உருவாக்கினேன், எல்லோரும் உன்னை வெறுக்கிறார்கள், நான் எப்படி உன்னை வெறுப்பேன், நீ இறங்கி வா, உன் வீட்டுக்கு நான் வரணும்பா, உன் கூட தங்கணும்பா என்று சொல்லி ஒரு அழைப்பை ஆண்டவர் அந்த விடுவித்தார் என்று சொல்லி காண்கிறோம். Jesus Christ knocks at the door of everybody who eagerly seeks him. ஆண்டவரை யாரெல்லாம் வாஞ்சியோடு தேடுகிறார்களோ அவர் வீட்டுக்கு வந்து, அவருடைய மன கதவிற்கு பின்பு வந்து, இதய கதவிற்கு பின்பு வந்து, நீ திறந்து கொடு, நான் உனக்குள்ளே வரட்டும் என்று சொல்லி அவர் அந்த அழைப்பை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். சகையு நினைத்திருப்பாரா, சகையு கனவு கொண்டிருப்பாரா, என்னை இயேசு அழைப்பார், இந்த பாவியாக என்னை இயேசு பெயர் சொல்லி அழைப்பார், எத்தனை 1000 பேர் மத்தியிலே என் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லுவார் என்று சொல்லி சகையு நினைத்திருப்பாரா? இல்லவே இல்லை. ஆனாலும் கூட அங்கிருந்த எல்லோரையும் விட சகைவுக்கு தான் ஒரு அமைதி தேவை. அவர்தான் தன்னை வாஞ்சியாய் தேடுகிறார் என்பதை இயேசு அறிந்திருந்தபடியினாலே உன் வீட்டுக்கு நான் வர வேண்டும் என்று சொன்னார், பெயரிட்டு அழைத்தார் என்று சொல்லி காண்கின்றோம். சாமுவேலே சாமுவேலே, அன்று 4 முறை பெயர் சொல்லி அந்த சின்ன குட்டி பையனை கூப்பிட்டார். அவன்கிட்ட பேசணும்பா, ரொம்ப பாரமா இருக்கு, ஏலியுடைய பிள்ளைங்க, சீனியருடைய பிள்ளைங்க அவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க, சபை கெட்டு போயிட்டு இருக்குது, நான் அவன்கிட்ட பேசணும்பா. சாமியல் சாமியல் 4 நேரம் அவரும் ஒரு சின்ன பிள்ளை போல தன்னை புரிந்து கொள்ள முடியாத இந்த சாமுவேலை தேடி வந்து நின்றார். மோசே மோசே, மோசஸ் மோசஸ். ஆண்டவர் அந்த நாளிலே மோசையை பெயர் சொல்லி அழைத்தார். அவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வம். யாரை அதிகமாய் நாம் நேசிக்கிறோமோ அவர்களைத்தான் பெயர் சொல்லி அழைக்கின்ற உரிமையோடு கூப்பிடுகின்றோம். சகைவை நேசித்தார், பாவியாகி அந்த மனிதனை பார்த்தார், உன் வீட்டுக்கு நான் வருவேன் என்று சொல்லி தன் அன்பை அவனுக்கு வெளிப்படுத்தினார். யாராவது பாவம் செஞ்சாங்கன்னா நம்ம அவர்களுக்கு அன்பை வெளிப்படுத்துவோமா? இயேசுவோ அவ்வளவு பாவியாகிய மனிதனை பார்த்து, நீ இறங்கி வாப்பா, உன் வீட்டுக்கு நான் வரணும். தன் அன்பை ஆண்டவர் அந்த பாவியாகிய மனிதனுக்கு
அவர் வெளிப்படுத்தினார். அதுதான் இயேசுவுடைய விளங்கி கொள்ள முடியாத அன்பு. எவ்வளவோ பாவத்தை நீங்கள் கடந்த நாட்களில் செய்திருக்கலாம். வாலிப மகளே மகனே, எவ்வளவோ பாவத்தை யாருக்கும் தெரியாதபடி நீ அந்தரங்கமாக 4 சுவருக்குள்ளாக செய்து கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு நாளும் இரவிலே ஐயா நீ யாருக்கும் தெரியாமல் குடித்துக் கொண்டிருக்கிற ஒரு குடியாரனாக இருக்கலாம், யாராயும் இருக்கலாம். எவ்வளவோ பாவங்களை செய்திருக்கலாம். அதையெல்லாம் மறந்து என் மகனே என் மகளே என்று சொல்லி அன்பு செய்து நம்மை தேடி வருவதற்காக குறிக்கப்பட்ட நாள்தான் இந்த கன்வென்ஷன் கூட்டம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிக்க விரும்புகிறேன். நம்முடைய பாவங்களை பார்க்காத தெய்வம், பாவங்களை குலைத்து போடுகிற ஆண்டவர், நம்முடைய பாவங்களை மறக்க விரும்புகிற தெய்வம். அதையெல்லாம் மீறி நம்மை அவர் நேசிக்கிறார், தாயை போல நேசிக்கிறார். என் மகனே என் மகளே என்று சொல்லி அழைக்கிறார். பிள்ளைகள் எவ்வளவு அநியாயம் அக்கிரமம் செய்தாலும் தாய் தகப்பன் அவர்களை வெறுப்பதில்லை. நமக்கு பார்த்தா எல்லாம் பிள்ளையான்னு தோணும், பேயான்னு சொல்லி நம்ம நினைப்போம். மகனே மகளே என் மகன் என்று சொல்லி அவங்க சொல்லுவாங்க. காரணம் அதுதான், தாய் பாசம், தகப்பனுடைய பாசம். பிள்ளை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, பிள்ளையை தள்ளவே மாட்டாங்க. அவனுக்கு ஏதாவது நான் செய்யணும்னு சொல்லுவான். அவன் அவ்வளவு அக்கிரமம் பண்ணியிருப்பான், அப்பானாலே வெறுப்பான், பேசவே மாட்டான். நான் அப்பா ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி நினைப்பான். அதுதான் நம்முடைய பரம தகப்பன். அவருடைய அன்பும் அப்படிப்பட்டதுதான். நீங்கள் இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் எவ்வளவோ பாவங்களை செய்திருக்கலாம். மன கடினத்திலேயே உங்கள் வாழ்நாட்களை அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம். உங்களை கெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இல்லை என்றால் நீங்கள் யாரோ ஒருவரை கெடுத்து வாழ்க்கையில போகலாம், பாவத்திலேயே படுத்து கிடக்கலாம். ஆனா இயேசு அதை பார்ப்பவர் அல்ல. அந்த பாவங்களை தூக்கி போட்டு விட்டு அவர் உங்களை உருவாக்கினபடியினாலே என் மகனே என் மகளே என்று பெயர் சொல்லி அழைக்கிறார். நான் உன் வாழ்க்கையில வர வேண்டும், உன் இதய கதவை நீ திறந்து கொடுப்பாயா என்று கேட்கின்றார். அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நான் ஏன் அவரை நேசிக்கிறேன், நீங்கள் ஏன் அவரை நேசிக்க வேண்டும்? நான் செய்த பாவங்களை எல்லாம் ஒரு நிமிடத்திலே மறந்து போகிற கர்த்தர், தள்ளி போடுகிற ஆண்டவர். பாவங்களை வெறுக்கிறார், நம்மை வெறுக்கிறவர் அல்லவே அல்ல. என்னிடத்திலே வருகிற எவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. அவன் எவ்வளவு பாவத்தை கடந்த காலத்திலே செய்திருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு அக்கிரமத்தை செய்திருந்தாலும் சரி, என்னண்டை வருகிற பொழுது வேண்டாம் என்று சொல்வதில்லை, நான் தள்ளி விடுவதில்லை, நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறேன். எதிர்பார்க்காத நேரத்தில் இரட்சிப்பின் வாசல் அந்த சகையுனப்பட்ட பாவிக்கு திறக்கப்படுகிறது. நீ இறங்கி வா என்று அழைக்கிறார். உடனே ஓடி வந்து சந்தோஷமாக அந்த சகையு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை முத்தமிட்டு கட்டி பிடித்து சந்தோஷமாக தன் வீட்டிற்கு அவர் அழைத்து கொண்டு போனாரா. அழைப்பு கொடுக்கப்பட்ட பொழுது அந்த அழைப்பை அந்த பாவியாகி அந்த மனிதன் உடனடியாக ஏற்றுக்கொண்டார். நம்ம நினைக்கிறோம், இவன்டெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லணுமா, இவ்வளவு குடிகாரனா இருக்கா, இவ்வளவு கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்கான், இவங்களுக்கெல்லாம் போய் ஆண்டவர் அறிவிக்கணுமா? யாருக்கு தெரியும் ஐயா? உடனே அவங்க செவி கொடுக்கலாம் அல்லவா? இயேசுவண்டை அவர்கள் உடனே வரலாம் இல்லை, யாருக்கு தெரியும்? அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களா இல்லையா, அவர்கள் இந்த மிகப்பெரிய அழைப்பை பிரயோஜனப்படுத்துகிறார்களா, ஆதாயப்படுத்துகிறார்களா இல்லையா என்பது அவர்களை பொறுத்தது. நாம் அவர்களுக்கு இயேசுவை அறிவிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பு மகளே, வாலிப மகளே, வாலிப மகனே, இது திருச்சபையை சார்ந்த பிள்ளையே, நீ படிக்கிற கல்லூரியிலே இதே போல சகைகள் இருக்கலாம். இயேசுவை அவர்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்ளலாம். அவர்களுக்கு இயேசுவின் அன்பை அறிவிக்கிற பொறுப்பு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாளிலே அவர்கள் ஆண்டவரை அறியாமல் மரித்து அவருடைய ஆத்மா பாதாளத்துக்கு போய்விடும் என்றால், இவன் என் கூட தான் படிச்சா, இவன் என் கூட தான் படிச்சா, ஒரு நாள் கூட இயேசுவை குறித்து எனக்கு சொல்லவில்லை என்று அவர்கள் நியாய தீர்ப்பு நாளிலே நம்மை குறித்து குற்றம் சொல்லுவார்கள். ஒரு நாள் கூட இயேசுவை குறித்து எனக்கு அறிவிக்கவில்லை ஐயா, அறிவித்திருந்தால் நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். பிரியத்துக்குரியவர்களே, இந்த பாவி தனக்கு கிடைக்கப்பட்ட அழைப்பை உடனடியாக ஏற்றுக்கொண்டார். உடனடியாக சந்தோஷமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டார். தீயவ திருடர் கொலையினர் பகையினரும் இயேசுவிடம் வந்தார், புது வாழ்வு பெற்று. யாரெல்லாமோ இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. கடந்த காலத்துல எவ்வளவோ அக்கிரமங்கள் செய்தவங்கள்லாம் ஏற்றுக்கொண்டார். சவுல் எவ்வளவு கொடூரமான ஒரு மனிதனாக இருந்தார். ஒரு சனப்பொழுதிலே, ஒரு சின்ன சந்திப்பிலே ஆண்டவர் சின்ன வெளிச்சம் வந்த பொழுது, ஆண்டவர் ஒரு சில வார்த்தைகளை பேசின பொழுது, இந்த உலகத்திற்கே அநேக நாடுகளுக்கே அவர் அப்போஸ்தலனாக மாற்றப்படவில்லையா? ஆண்டவருடைய நாமத்தை அறிவிக்கின்ற பொழுது
எப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் அகோரமான பாவமான வாழ்க்கை வாழுகிறவர்கள் புது வாழ்வு அடைகின்றார்கள். குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெறுகிறார்கள், போதையிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள், கெட்ட வார்த்தைகளை பேசுவதிலிருந்து விடுதலை பெறுகின்றார்கள். பெரியவர்களையும் பெற்றோர்களையும் வயது வித்தியாசம் மரியாதை தெரியாதபடி பேசியவர்கள் எல்லாம் அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ளுகிறார்கள். புது படைப்பாக கழுவப்பட்டவர்களாக மனம் திரும்பிய மைந்தர்களாக மாறுகிறார்கள். இயேசு எந்த ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையும் வாலிப பிள்ளையுடைய வாழ்க்கையும் மாற்றிப்படுவதற்கு ஒரு போதுமானவர், ஒரு போதுமானவர். Jesus is enough to change anybody's life. He is capable of changing your life too. பாவங்களை விட முடியவில்லை அல்லவா? இன்றைக்கு இரவு உங்கள் வீட்டிற்கு சென்று அறை கதவை பூட்டி முழங்கால் படியிட்டு கண்ணீர் விட்டு கதறி பாருங்கள். எத்தனையோ வருஷமாக உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பாவங்களில் இருந்து இந்த இரவு ஒரு விடுதலை கிடைப்பதை நீங்கள் உணர்வீர்கள். நான் வாசிக்க விரும்புகிறேன். சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்துல எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4 தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இங்கதான் பாயிண்டே இருக்கு. இயேசு ஏத்துக்கிட்டாரு, மக்கள் ஏத்துக்கல. அத சகையை உணர்றாரு. என்னால ஏசப்பா நாமம் தூஷிக்கப்படுதுங்கிறத அவர் உணர்றாரு. உடனே சொல்றாரு, லார்ட் ஐ வில் ரீபே fourfold, 4 மடங்கு 4 தனையாக நான் திரும்ப செலுத்துறேன். நான் அநியாயமா வாங்கிட்டு நான் கணக்கு பார்த்து கொடுத்துறேன்ப்பா, அந்த பாவ பணம் எனக்கு வேண்டாம், திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அன்றைக்கே ஒரு அறிக்கை செய்தார். கண்டிப்பாக கொடுத்திருப்பார். ஆஸ்திகளை பாதி அவர் கொடுத்தாருன்னா கடைசி தெருவில் தான் நின்று இருக்கணும். ஆனா அதெல்லாம் பரவாயில்ல, ரட்சிப்பு எல்லாவற்றையும் விட பெரிதானது, எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி சொன்னாரா. இந்த பைபிள்ல ஒப்புரவாகுதல் என்று ஒன்று இருக்கிறது, ஒரு சத்தியம் இருக்கிறது. இன்றைக்கு அந்த சத்தியம் முழுவதுமாக மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து யாரும் பேசுவதே கிடையாது. ரெக்கன்சிலியேஷன், நாட் ஓன்லி வித் காட் பட் வித் த பீப்புள் whom you harmed. நீங்கள் யாரை காயப்படுத்தினீர்களோ, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக யாரை ஏமாற்றினீர்களோ, யாரிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டீர்களோ அவரிடத்துல போய் ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஆண்டவராலே உள்ளத்திலே குத்தப்பட்ட பிறகு, ஐயா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் ஐயா, இந்த பணத்தை வச்சுக்கிடுங்க, நான் தெரியாம அதை செஞ்சுட்டேன்னு சொல்லி ஒப்புரவாகிறது தான் ரெக்கன்சிலியேஷன். இந்த அனுபவம் இல்லாம யாரும் பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. இயேசு உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். மனிதர்களிடத்துல சரிப்படுத்த வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசுவண்டை வருகிற பொழுது இந்த சகையை போல என்ன காரியங்களில் நாம் தவறினோம் என்பதை நினைவு கூர்ந்து திரும்பி பார்த்து சரி செய்ய வேண்டிய காரியங்களிலே நாம் சரி செய்யும்படியாக அழைக்கப்படுகிறோம். பாகப்பிரிவினிலே பிரதர்ஸுக்கு போக வேண்டியது, சிஸ்டர்ஸுக்கு போக வேண்டியது எடுத்துட்டீங்களா? இல்ல இல்ல இதுக்கு வேண்டாம், நீங்க வச்சுக்கோங்க, இதனால எனக்கு ஒண்ணு கிடைக்க பொருள் சொல்லி திருப்பி கொடுத்து விடுங்கள். யாரிடத்துலயாவது கடன் வாங்கி திருப்ப கொடுக்காம இருக்கீங்களா? அதை கொடுத்துருங்க, வட்டியோட கொடுத்துருங்க. வேண்டாம் வேண்டாம், எனக்கு வேண்டாம் என்று கொடுத்து விடுங்கள். பிரியத்துக்குரியவர்களே, அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். அங்க ஆண்டவர் சொல்றாரு பாத்தீங்களா, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் இப்பொழுது ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான். அப்படி சொன்ன உடனே, அவன் மனம் திரும்பின உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு சகையோ, இன்றைக்கு உன் வீட்டுக்கும் உனக்கு ரட்சிப்பு வந்தது. யாருக்கும் தெரியாத அந்த மனம் திரும்புதல், அது வெளியே தெரியாத உள்ளத்தின் ஆழத்திற்குள்ளாக ஏற்படுகிற அந்த மனம் திரும்புதல், அந்த மாற்றம் அன்னைக்கு சகையுடைய வாழ்க்கையில வந்தது. மனம் திரும்ப ஒப்புக் கொடுங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒப்புரவாகுங்கள். யார்கிட்டெல்லாம் பேசாம இருக்கீங்களா, அவங்ககிட்ட போயிட்டு வீட்டு வாசல் நில்லுங்க. உனக்கு தெரியாம உனக்கு விரோதமா பேசிட்டேன், உன்னை பகைச்சிட்டேன், கசப்பு எனக்கு இருக்கு, நீ மன்னித்துக்கொள் என்று சொல்லி தாழ்த்துங்கள். அப்பொழுது உங்களின் வாழ்க்கையில் ரட்சிப்பு உண்டாகும், பரலோகத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். ஆண்டவர் அவர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். அப்பொழுது ஏசப்பா என்று சொல்வதிலும் ஊழியம் செய்வதிலும் திருச்சபையில் அங்கமா இருப்பதிலும் ஒரு அர்த்தம் உண்டாகும். உங்களுக்காக சில நிமிடங்கள் நான் ஜெபிக்கும்படியா விரும்புகிறேன். நாம் கண்களை மூடுவோமா? நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். யாரெல்லாம் எனக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை என்று சொல்லி இங்கும் அங்குமாக ஓடி திரிகின்றார்களோ, எனக்கு ஒரு அமைதி தேவை, இந்த இரவு நிம்மதியான உறக்கம் தேவை, எனக்கு பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், நான் செய்த பாவங்களின் நிமித்தமாக, நான் செய்த அக்கிரமங்களின் நிமித்தமாக, என் தேவைகளின் நிமித்தமாக, என்னிடத்துல பணம் இல்லாதது நிமித்தமாக, இல்லைன்னா பணம் என்கிட்ட அதிகமா இருக்கிறது நிமித்தமாக, எனக்கு சந்தோஷமே இல்லை, மகிழ்ச்சி இல்லை, எல்லாம் இருக்குது, சந்தோஷம் இல்லைன்னு சொல்றவர்களுக்கு இப்பொழுதே ஆண்டவரே, ரைட் நவ், இப்பொழுதே உலகம் தர முடியாத
ஒரு சகைவுக்கு கொடுத்த பெரிய சமாதானத்தை, ரட்சிப்பை இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும், இந்த வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் கொடுப்பீராக என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இதுவரைக்கும் இல்லாத ஒரு மெய்யான சமாதானம், ஒரு மெய்யான சந்தோஷம் ஆண்டவரே இப்பொழுது சத்தத்தை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே நீர் பாவங்களை குலைத்து போடுவீராக, வியாதிகளை குலைத்து போடுவீராக. பிள்ளைகளுடைய உள்ளத்திலே உலகம் தர முடியாத எந்த பாவம் தர முடியாத மெய்யான சமாதானத்தை இப்பொழுது நீர் அள்ளி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சமாதான பிரபு, ஓ பிரின்ஸ் ஆஃப் பீஸ், மனம் இறங்கும். இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாகட்டும், வியாதியிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். முக்கியமாய் வாலிபத்தின் பாவங்களில் சிக்கி பெற்றோருக்கு தெரியாதபடி, பசுமை போதகருக்கு தெரியாதபடி பாவங்களை செய்து தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்ளுகிற ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் ஒருவரே அவர்களை விடுவிக்க முடியும், பரிசுத்தமாக்க முடியும். வாலிபத்தில் கெட்டு கிடக்கிறது இந்த உலகம். எங்கள் பிள்ளைகள் கெட்டு போய் விடாதபடி ரட்சிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, வேலை பார்க்கிற இடத்துல பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரனால எனக்கு பிரச்சனை, நான் திருமணமான போயிருக்க இடத்துல எனக்கு பிரச்சனை, எனக்கு அந்த பிரச்சனை, இவனாலே பிரச்சனை, அவராலே பிரச்சனை, எனக்கு நிம்மதி இல்லையா, எனக்காக ஜோமனுங்கன்னு சொல்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அமைதியும் சமாதானமும் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். சத்தங்கள் எல்லாம் ஓய்ந்து போகட்டும், வியாதிகள் எல்லாம் அடங்கி போகட்டும், பொல்லாத ஆவியின் கிரியைகள் எல்லாம் அகன்று போகட்டும். தரித்திரம், அதுக்கு காசு இல்லை, இதுக்கு காசு இல்லை, வேலை இல்லை, ஆமேன், அந்த வறுமை எல்லாம் அடங்கி போகட்டும். இப்பொழுதுடைய பாத்திரங்களில் நிரப்ப வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படும். ஆண்டவர், பிலேயாமுடைய கழுதையின் வாயை திறந்து பேசிய கர்த்தர் இந்த கழுதையுடைய வாயையும் திறந்து பேசி இருக்கிறேன். ஆண்டவரே, நான் அற்பமும் குப்பையும் ஒன்றுக்கும் உதவாத ஒரு ஊழியக்காரன், நீர் மாத்திரம் மகிமைப்படும். கடமையை மாத்திரம் செய்திருக்கிறோம். இந்த வார்த்தைகள் வீணாய் போய்விடாதபடி அநேகருடைய உள்ளத்திலே விதைக்கப்பட்டு 30, 60, 100 கனி கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. மகிமைப்படுங்க, குற்றங்கள் குறைகளை மன்னிக்க சமாதானத்தோடு பிள்ளைகளை அனுப்புகிறோம். எல்லா துதிக்கிற மகிமையும் செலுத்துகிறோம். குற்றங்கள் குறைகளை மன்னிங்க. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியாரின் கூட்டுறவும் நிறைவாழ்வும் நம் அனைவரோடும் நம்முடைய நிறைவான வாழ்வோடும் நாளை தின ஆண்டுவிட வழிபாட்டோடும் எப்பொழுதும் தங்கியிருந்து ஆசிர்வதிப்பதாக, ஆமீன். பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள், திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள், அவரில்